ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நைட்லேருந்தே நம்ம ஊரில் வந்து நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நேற்று மத்தியானம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து முருங்கைக்காய் நிறைய இருக்குது அப்படின்றதுனால தெரிஞ்சவங்கள ஒருத்தவங்க கிட்ட சொல்லியிருந்தேன். இந்த மாரி முருங்கா வேணும் அப்டின்னா வந்து நீங்க வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்குன்னா குடுங்க. வேஸ்ட்டா வந்து முத்தி போகுது அப்டின்னு சொன்னோனே, சரி அவங்களும் வந்தாங்கங்க. வந்து அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பறிக்க சொன்னேன். பறிக்கும்போதே பார்த்தீங்க அப்டின்னா வந்து ஒரு பெரிய கிளைய நான் உடைச்சிட சொல்லிட்டேன். ஏன்னா, மேல மரம் வளர்ந்துட்டே போகுது அப்டின்றதுனால உடைக்க சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம கடையில எடை போட்டு பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா, 7 கிலோ முருங்கா இருந்துச்சு. அப்டியே குடுத்துட்டேன். அது இல்லாம முத்தி போனதெல்லாம் அப்டியே விட்டேன். சரி கோழிங்களாவது சாப்பிட்டோம் அப்டின்னு சொல்லிட்டு. அது இல்லாம வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கொய்யாக்கா வேற இருந்துச்சு அப்டின்றதுனால, கொய்யாக்காவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோவுக்கு மேல வந்து பறிச்சு குடுத்துருந்தேன். ஏன்னா, நம்ம வீட்ல சாப்பிட்றதுக்கு ஆள் இல்ல அப்டின்றதுனால. இதோ பாருங்க நெறைய காய் இந்த வாட்டி காய்ச்சிருக்கு. இதில வந்து இப்போ மழை பெஞ்சிருக்கு அப்டின்றதுனால வந்து குரங்குங்க சொல்லவே வேணாம். ஏன்னா தேங்காய், மாங்காய், இளநீரு அப்டின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே குரங்குங்க வந்து விட்டு வைக்காது. அதுவும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சிருக்கு அப்டின்போது வந்து ரொம்ப ஜாலியாயிடுச்சு போல இருக்குது. அதுங்களுக்கு இங்க வந்து நெறைய கொய்யாக்கா இருக்குன்னு. ஏன்னா மரம் ஃபுல்லா கொய்யாக்கா நெறைய இருக்கு. இது எத்தன பேருக்கு பறிச்சு குடுக்குறது சொல்லுங்க. ஆனா வந்து ஒரு சிலர் வந்து சளி பிடிக்குது வேணாம் அப்டின்டுவாங்க. நம்ம ஒண்ணும் காசுக்கு ஒண்ணும் குடுக்க போறது இதெல்லாம் பழுத்து தொங்குற கொய்யாக்காங்க. நம்ம காசுக்கு குடுக்க போறதில்ல. முருங்காவும் சரி, இதுவும் சரி சும்மா தான் குடுக்க போறோம். அதுக்கே இல்லண்ணா எங்களுக்கு சளி புடிச்சிக்குது அப்டின்னு சொல்லிட்டு சொல்லிர்றாங்க. அதனால நம்ம என்ன பண்றது அப்டின்னா, நம்ம கிளிங்களுக்கு, இந்த மாரி குருவிங்களுக்கு, அப்புறம் இந்த மாரி குரங்கெல்லாம் இருக்குல்ல, அந்த வாயில்லாத ஜீவன்கள் வந்து சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறது. அப்படியே கேட்காம சரி சும்மா ஒரு 4 காய வந்து பறிச்சு வச்சேன். எதுக்கு அப்படின்னா, சின்ன சின்ன பசங்க வந்துச்சு அப்படின்னா, நம்ம கடையில வந்து கேட்குங்க ஒரு சில நேரத்தில. "அண்ணா கொய்யாக்கா பறிச்சு குடுங்கண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவனுங்க வந்து கேட்டானுங்க அப்படின்னா, "இது வேணா பறிச்சு குடுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தீங்கன்னா, இவ்ளோ கொய்யாக்கா இருக்கு. இதெல்லாம் நான் பறிக்கவே இல்ல. அப்படியே விட்டுட்டேன் குரங்கு சாப்பிட்டுட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னா வந்து ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.